எல்லாருக்கும் வணக்கங்க. என்கிட்ட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பன்னீர் ரெசிபிஸ் நிறையா செஞ்சு காமிங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பன்னீரை வச்சு இன்றைக்கி ஒரு சைட் டிஷ் செஞ்சு காமிக்க போகிறேன். அதாவது பன்னீர் கேப்சிகம் கிரேவின்னு சொல்லுவாங்க. அதை பன்னீர் கேப்சிகம் கிரேவிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? குடமிளகாய் 1, பெரிய வெங்காயம் 1, தக்காளி 3, பூண்டுப்பல் 5, இஞ்சி சிறிய துண்டு, பிரியாணி இலை 1, பட்டை சிறிய துண்டு, சர்க்கரை அரை டீஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கிராம்பு 6, உப்பு தேவையான அளவு, கார்ன்ஃப்ளோர் 1 டீஸ்பூன், பன்னீர் 200 கிராம். பன்னீர் கேப்சிகம் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோங்க. இப்போ அதன் செய்முறை பார்த்துடலாமா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு என்கிட்ட 3 கலர் குடமிளகாய் இருந்துச்சு. மஞ்சள் கலர், பச்சை கலர், அப்புறம் சிகப்பு. இதை நான் ஒரு குடமிளகா அளவுக்கு நறுக்கி வச்சுருக்கேன். அது நறுக்கிற அளவு பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்கணுங்க. ஒரு க்யூப் சைஸில் இருக்கணும். எல்லாமே ஒரே சைஸில் நறுக்கிடுங்க. பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா இந்தளவு கொஞ்சம் பெருசாக நறுக்கிட்டு உதிர்த்து வச்சுக்கணுங்க. தனித்தனி இதழாக இருக்கணும். அந்த மாதிரி உதிர்த்து வச்சுக்கலாம். 3 தக்காளியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துண்டங்களாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அதே போல் உங்களுக்கு தெரியும், இந்த பன்னீர் கூட க்யூபாக நான் நறுக்கி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி துண்டுகள் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நான் பேன் அடுப்பில் வச்சுருக்கேங்க. அது சூடாயிடுச்சு லைட்டாக. இப்போ நம்ம அதில் கொஞ்சம் சும்மா 1/2 டீஸ்பூன் போல் நெய் விடுங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் போல் இல்லை 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் விடுங்க. அதில் என்ன பண்ணணும், இந்த பன்னீர் துண்டங்கள் போட்டுக்கலாங்க. சும்மா லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பன்னீர் ஒரு பக்குவமாக நம்ம ரொம்ப ரோஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு மென்மையாக இருக்கும்போதே எடுத்துடணுங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நான் ஹோம்மேட் பன்னீருங்க. இது ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு ஹோம்மேட் பன்னீர் எப்படின்னு சொல்லித்தர போகிறேன். அதை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஆயில் எக்ஸஸாக இருக்குது அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், நான் வடிகட்டியில் போடுறேன் பாருங்கள். எடுத்து அதில் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு வடிகட்டியில் போடுறீங்களா, அந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் சொன்ன அளவில் குறைஞ்சது 5 பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாங்க. இப்போது நான் பாருங்கள், பன்னீர் எடுத்துட்டேன் இல்லைங்க. தனியாக இந்த மாதிரி பன்னீர் எடுத்து வறுத்து வச்சுட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த வெங்காயம் நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதே எண்ணெயில் அந்த வெங்காயத்தை தனியாக வதக்கி ஒரு மாதிரி கலர் மாறும். அந்தளவுக்கு வதக்கினா போதும். அதாவது டிரான்ஸ்லூஷன் கலரும்பாங்க. பிங்க் கலர், இளம் கலரில் மாறினா போதும். அந்தளவுக்கு வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. அதையும் இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் கலர் மாறிடுச்சு இல்லை, அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம வதக்கக்கூடாதுங்க, தீய விடக்கூடாது. இதையும் எடுத்துடலாம். அதே அந்த பிளேட் நேரத்துலேயே இருக்குது பாருங்கள். இதையும் இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்தது அந்த பேன்லேயே ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுட்டுங்க. இப்போ இந்த கேப்சிகம் இருக்கு இல்லையா, அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம் தனியாக. நீங்கள் மற்ற நேரம்லாம் கிடைக்கலன்னா அதுக்காக கவலைப்படாதீங்க. என்ன கலர் கிடைக்குதோ அது போடுங்க. ஏன்னா சும்மா கலர்ஃபுல்லாக செஞ்சு பார்க்கலாமேன்னு தான் நான் இது பண்ணுறேன். பொதுவாகவே பச்சை நேரத்தில் தான் குடமிளகாய் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அதனால் நீங்கள் பச்சை கலர்லேயே இருக்கிறதையே வாங்கி பயன்படுத்திக்கோங்க. நான் பொதுவாக பச்சை கலர் தான் போடுவேன். சரி, இது அழகாக இருந்துச்சு கிடச்சிதுன்னு சொல்லிவிட்டு மஞ்சள் கலர், சிவப்பு கலர் வாங்கி போடுறேங்க. இப்போ பாருங்கள், இதை வதக்கியாச்சு. ரொம்ப நம்ம வதக்கணுன்னா இன்னும் தீஞ்சு போயிடும். ஓரளவுக்கு தோல் சுருங்கிட்டு வரணும். மேலே பாருங்கள், தோல் எல்லாம் ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த நேரத்தில் நம்ம எடுத்துடலாம். அடுத்தது நம்ம வேறு பேன் வச்சுக்கணுங்க. கிரேவிக்காக ரெடி பண்ணலாம். இப்போது 2வது பேன் வச்சுருக்கோம் இல்லையா, அது சூடாகிடுச்சுங்க. அதில் நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த தக்காளி போட்டுக்கணும். தக்காளி போட்டு இந்த பூண்டு பற்கள் போட்டுக்கணுங்க. அப்புறம் இஞ்சியும் போட்டுக்கணும். கிராம்பையும் போட்டுக்கலாங்க. பிரியாணி இலையும் போட்டுக்கலாம். அடுத்தது பட்டையும் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணுங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம்.
இப்போது இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இது நல்லா வேகட்டும். இப்போது நம்ம இது தக்காளி அடுப்பில் வச்சுருந்தோம் இல்லைங்க, வேகறதுக்கு அந்த மசாலாலாம் போட்டு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், இதுக்கு மேலே வேகக்கூடாதுங்க. அரை தக்காளி வெந்தால் போதும். இப்போ நான் அடுப்பை அணைச்சி இறக்கிடுறேங்க. இது கொஞ்சம் ஆற விடணும். இதில் என்ன பண்ணணுன்னா நம்ம இந்த பிரியாணி இலை இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துடணும். இப்போ நம்ம அதை அரைக்க போகிறோம். இதெல்லாம் தேவையில்லை நமக்கு. இப்போது வெறும் அந்த ஃப்ளேவர் இறங்கறதுக்காக தான் நான் போட்டேன். பட்டையும் எடுத்துடுறேங்க. பட்டை ஒரு துண்டு சின்னது இல்லை 2 துண்டு இருந்தால் பரவாயில்ல, பட் நமக்கு எல்லாமே வேண்டாம். இப்போ என்ன பண்ணுங்க, இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போங்க நான் இந்த மசாலாவை ஃபுல்லாக மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேங்க. ஓரளவுக்கு ஆறிடுச்சு, போட்டுக்கலாம். அதில் இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த சர்க்கரையை போட்டுக்கலாங்க. அப்புறம் மிளகாத்தூளையும் போட்டுக்கலாம். டொமேட்டோ சாஸ் இருக்கு இல்லையா, சர்க்கரை, மிளகாத்தூள், டொமேட்டோ சாஸ் 3ஐயும் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் அரைச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சது பாருங்கள், நல்லா கூழாக இப்படி அரைச்சிக்கணும். நல்லா மணமாக இருக்குது இந்த மசாலாவே. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், ஒரு பேன் அடுப்பில் வச்சிடலாங்க. அதில் அரை ஸ்பூன் நெய் போட்டு கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இப்போ என்ன பண்ணணும், இந்த கிரேவி அதில் போட்டுக்கலாம். இந்த கிரேவி வந்து நல்லா வதக்கணுங்க. நல்லா முகத்தில் தெரிக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். அந்த கிரேவி கொதிச்சுட்டு இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், இந்த கார்ன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா, இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் இருக்கு இல்லைங்க, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இந்த மாதிரி கட்டி பிடிக்காமல் கரைச்சி வச்சுக்கலாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு தாளிக்கிற கரண்டி அடுப்பில் வச்சுட்டுங்க. அதில் இந்த கசூரி மேத்தி இருக்கு இல்லையா, காய்ந்த வெந்தய இலைகள், அதை போட்டுங்க நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது நரன்னு ஆற வரைக்கும், நல்லா கிறிஸ்பி ஆற வரைக்கும் நம்ம வந்து இதை நல்லா வறுத்து தனியாக இதை வச்சுக்கலாம். இப்போ இந்த கிரேவி பாருங்கள் சரியான பதத்தில் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னா, நம்ம இந்த வெங்காயத்தை வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாங்க. அப்புறம் குடமிளகாயை போட்டுக்கலாங்க. அப்புறம் இந்த பன்னீரையும் போட்டுக்கலாங்க. இருந்துருங்க, நான் இன்னொரு தடவை எடுத்துக்கோங்க. இப்போது இது கொஞ்சம் திக்காக இருக்கு இல்லையா, நம்ம கொஞ்சம் இன்னும் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு விட்றலாங்க. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், ஏன்னா எல்லாத்தையும் போட்டிருக்கோம்ல. இப்போ இன்னொரு ஆப்ஷன் சொல்கிறேங்க. நமக்கு சர்க்கரை போட வேண்டாம், சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா தேன் சேர்த்துக்கலாம் நம்ம சர்க்கரைக்கு பதிலாக. இப்போ பாருங்கள், அடுத்தது இந்த வெந்தய இலைகள் இருக்கு இல்லையா, அதை பாருங்கள் முறுமுறுன்னு இருக்குல்ல, இப்படி கையால் தேய்ச்சி அதை பாருங்கள் நல்லா இப்படி தேய்ச்ச பின்னாடி இப்படி ஆயிரும், நல்லா பொடியாக ஆன பின்னாடி அதையும் தூவி விட்டுறலாம். அடுத்தது இந்த கார்ன்ஃப்ளவரையும் போட்டுக்கலாங்க, கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா. பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் போட்டிங்கன்னா திக்காயிரும் கிரேவி, அப்புறம் டெக்ஸ்சரே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே. இப்போ என்ன பண்ணலாம், சரியான பதத்தில் இருக்குது, நம்ம இறக்கிடலாம் அடுப்பை விட்டு. நல்ல மணமாக இருக்குங்க. இது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் ஹோட்டலில் போனாங்கன்னா அவங்களுடைய ஃபேவரேட் கிரேவியாக மெனு கார்டு கொடுத்தாங்கனாலே டக்குன்னு இது செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அது அடிக்கடி சாப்பிட்டு பழகியிருப்பாங்க. அதாவது கலர்ஃபுல்லாக இருக்குல்ல பார்க்குறக்கு. டேஸ்ட் பார்த்துடலாமா? பன்னீர் வந்து சாப்பிடுன்னு முழிச்சு இங்கே பாருங்க. ஆஹா, சுவையாக வந்திருக்கு. செஞ்சுட்டு நீங்கள் எப்படி இருக்கு அப்படின்ற ஃபீட்பேக்கை எனக்கு கொடுங்க, சரிங்களா? மீண்டும் சந்திக்கலாமா? நன்றி. அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும்
சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.